நீங்கள் தமிழ்நாட்டினுடைய கடன் 9.3 லட்சம் கோடி, இந்திய அரசாங்கத்தினுடைய கடன் 197 லட்சம் கோடி ரூபாய். இதை பாரதிய ஜனதா ஆளுகின்ற ஒன்றிய அரசு வாங்கி இருக்கக்கூடிய கடன். சரி, இவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியணும். அப்போ ஒரு நபரின் மீது வரக்கூடிய கடன் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் சார். 1.11 லட்சம் கோடி ரூபாய் தான் தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர் மீதும் இருக்கக்கூடிய கடன். சரிங்களா? ஆனா ஒன்றிய அரசு வாங்கியிருக்கக்கூடிய கடனை வச்சு கணக்கு பார்க்கின்ற பொழுது தனிநபர் கடன் 2 லட்சம் ரூபாயாக இருக்கிறது. நாம எவ்வளவு வரி கட்டுறோம்? தொட்டதுக்கெல்லாம் வரி கட்டுறோம். ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸு, டீசலுக்கு நம்ம கட்டுற எக்ஸைஸ் டியூட்டி தனியா, அத்தனையும் நீங்கள் நம்மகிட்ட நீங்கள் தொட்டதுக்கெல்லாம் வரி கட்டுறோம். அத்தனை வரி கட்டியுமே கூட இன்னைக்கு நம்ம மேலே ஏன் 2 லட்சம் ரூபாய் ஒரு நபர் மேலே கடன் இருக்கு? தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடியது வெறும் 1,11,000 ரூபாய் மட்டுமே. 4 லட்சம்னு சொல்றது பச்சை பொய். இதை நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துட்டு தான் போகிறேன். அது எப்படி 2 லட்சம் கால்குலேஷன் வருதுங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நான் சொல்லிட போகிறேன். ஜனத்தொகையை நாங்கள் வகுக்க போகிறோம், அவ்வளோதானே? டோட்டல் கடனில் அப்போ ஈஸியாக வந்துடும்ல.